Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பலாக்கொட்டை வறுவல். இந்த டைம்ல பலாப்பழ சீசன். பலாக்கொட்டையில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். இது ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடியது. இப்போ பலாக்கொட்டை வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை 1 கப், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு 6 பல், சின்ன வெங்காயம் 6, உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதுதான் பலாக்கொட்டை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பலாக்கொட்டையை வேக வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்ப பலாக்கொட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். பலாக்கொட்டையை என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற தோலை மட்டும் எடுத்தா போதும், வெள்ளை கலர்ல அதை எடுத்துட்டு குக்கர்ல போட்டுறேன். இந்த பலாக்கொட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மஞ்சள்தூள், அதையும் இதுல போட்டுடலாம். அடுத்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இதை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சுட்டேன், குக்கர் வெயிட் போட்டாச்சு. இது 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் லைட்டாக இடிச்சுட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு மிக்சிலேயே போடுறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கிற பூண்டு இதில் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம், இதை நம்ம பல்ஸ்ல 2 சுத்து சுத்தினா போதும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா கிரஷ் பண்ணா போதும். இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. இப்போ அது நம்ம குக்கரை திறக்கலாம். இந்த பலாக்கொட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூடா இருக்கு, அதனால ஒரு ஸ்பூன்ல வச்சு பாருங்க, வெந்துச்சு மசியுது பார்த்தீங்களா. சில பலாக்கொட்டைக்கு 3-4 விசில் விடணும். வேகலைன்னா நம்ம திரும்பி வச்சு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ இது 2 விசில்ல வெந்துருச்சு. இப்போ இது இறக்கிட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டேன், அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதுல எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில தாளிக்க டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நார்மல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல போட்டுடலாம். வெங்காயம் பூண்டு போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா போட்டா போதும். பலாக்கொட்டை வேக வைக்கிறதையும் போட்டிருக்கோம். இது இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இதுல போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை இதில் போட்டுடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை, இப்போ அதை இதில் போட்டுடலாம். தண்ணி வேண்டாம், வெறும் கொட்டையை மட்டும் இதில் ஊற்றி போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பலாக்கொட்டை வறுவல் ஈஸியாக பண்ணக்கூடியது, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். மசாலா எல்லாம் அந்த கொட்டையில் உள்ள இறங்கிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லை. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுடுறேன். இப்போ பலாக்கொட்டை வறுவல் ரெடி. இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றலாம். பலாப்பழ சீசன் டைமு, கொட்டையை வீணாக்காம இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க. பலாப்பழத்துல சத்து நிறைய இருக்கு, அந்த கொட்டையிலையும் சத்து நிறைய இருக்கு. இப்போ நம்மளோட பலாக்கொட்டை வறுவல் ரெடி. இது சாம்பார் சாத்தோட, ரசம் சாத்தோட சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.